உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு புதிய விடியலிலும் ஒரு புதிய காலை பொழுதிலும் ஒரு புதிய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அழைத்து நிற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் எனக்கும் உங்களுக்கும் பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து புதிய உயிர் மூச்சு, புதிய சுவாசம், புதிய இதய துடிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கர்த்தர் என்னையும் உங்களையும் அதிகமாக நேசிக்கின்றார் என்பதற்கு இதுவே சாட்சியாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றது. அவர் பொல்லாங்கான இந்த உலகத்தின் ஆபத்துக்களில் இருந்து அவர் கருத்தாய் கவனமாய் என்னையும் உங்களையும் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி இதர தேவைகளையும் சந்திக்கின்ற சர்வ வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கின்றார். அவர் என் மேலும் உங்கள் மேலும் அதிகமாய் அன்பு வைத்து இப்படியாவது பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு தேவன் என்னுடையதும் உங்களுடையதுமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஊழிய பாதையிலே அவருடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் நாங்கள் வேதத்திலே தியானம் பண்ணி பார்க்கும்போது அபூர்வமாக இருக்கின்றது, ஆச்சரியமாக இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் எங்களுக்காக ஏழைகளோடும் பரதேசிகளோடும் அநாதைகளோடும் கைவிடப்பட்டவர்களோடும் அவர் அதிகமாய் உறவு வைத்தார், நேசித்தார். அவர் அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன். அவர் தேவனாய் இருந்தும் கூட அவர் என்னையும் உங்களையும் பாதுகாப்பதற்காக அவருடைய வாழ்க்கை சர்வ சாதாரண ஒரு மனிதனின் வாழ்க்கை போலவே இருந்தது. அந்த அளவுக்கு அவர் என்னை உங்களை அதிகமாக அவர் நேசிக்கின்றார். அவர் இவைகளை நாங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக என்னையும் உங்களை பாதுகாப்பதற்கு வழிமுறைகள் அத்தனையே உயிருள்ள வார்த்தைகளாக அவர் எனக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு அதை நாங்கள் கடந்து வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்ற தேவனாக இருக்கின்றார். அந்த சிந்தனையின் அடிப்படையில் அவர் எங்களை எல்லாம் எப்படி பாதுகாக்க ஆசைப்படுகின்றார் என்ற அந்த சிந்தனை அடிப்படையில் இன்றைய வார்த்தை தியானத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம். சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். இந்த உலகத்திலே துன்மார்க்கர்கள் பிழையான ஆலோசனைகளை கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை பிழையான வாழ்க்கை முறைகளிலே கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக கற்ற இந்த வேதத்தை எனக்கும் உங்களுக்கும் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே
துன்மார்க்கருக்கு என்று ஒரு ஆலோசனை கூடம் இருக்கின்றதாகவும் அல்லது துன்மார்க்கர்கள் தவறான ஆலோசனைகளை கொடுக்கின்றார்கள் என்பதையும் இந்த வேதம் எனக்கும் உங்களுக்கும் சுட்டிக்காட்டுகின்றது. அன்பின் சகோதர சகோதரிகளே, அது மட்டுமில்லாமல் பாவிகளுக்கு என்று ஒரு வழி இந்த உலகத்திலே உண்டு என்று வேதம் கூறப்படுகின்றது. தேவனை விட்டு தேவனை ஈர்க்காமல் தேவனுக்கு விரோதமாகவும் அவர்களுக்கு விரோதமாகவும் மற்றவர்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்கின்றவர்கள் பாவிகள். அவர்களுடைய வழி பாவ வழியாய் இருக்கின்றது, பாவத்துக்குரிய வழியாய் இருக்கின்றது என்பதையும் இந்த வேதம் சங்கீதம் 1:1 கூறுகின்றது. அது மட்டுமில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே நீ உட்காராதே, இது ஒரு ஆலோசனையாக எச்சரிக்கையாக ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஏனெனில் என்னுடைய பிள்ளைகள் தவறான வழியில் சென்று இறுதி நாளிலே நியாயத்தை பின்னாளில் அவர்கள் நின்றுவிடக்கூடாது கருத்தாய் அவர் இருக்கின்றார். அவர் இன்னும் உங்களை நேசிக்கின்றார். நாங்கள் பார்ப்போம், துன்மார்க்கர் பிழையான ஆலோசனைகளை சொல்லுவார்கள் என்றும் ஆலோசனைகளை சொல்லிவிட்டு வழி நடத்துவார்களாம், வழியை காண்பிப்பார்களாம். ஆலோசனைகள் கொடுப்பதோடு மட்டும் அவர்கள் நின்றுவிட மாட்டார்கள். ஆலோசனையை கொடுத்த பின்பு அவர்கள் வழியையும் காண்பிப்பார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்படி என்றால் நாங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கேட்கவும் கூடாது, அவர்களுடைய வழியிலே நானும் நீங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதிலே சகோதரர் நம்முடைய தேவன் நம்முடைய பிதா இருக்கிறார். அவர் கவனமாய் இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது என்பது கவனமாய் இருக்கிற தேவனாக அவர் இருக்கின்றார். நாங்கள் யோபு 21வது அதிகாரத்திலே 15வது 16வது வார்த்தைகளை நாங்கள் வாசித்து பார்த்தால் யோபுவை பார்த்து கேட்கிறார்கள், துன்மார்க்கர்கள் நீர் தேவனை வணங்குவது வீண், அதனாலே உமக்கு என்ன பிரயோஜனம் என்று யோபுவை பார்த்து கேட்கிறார்கள். துன்மார்க்கர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். தேவனையே அவர்கள் வாஞ்சித்து தேவனே இல்லை, தேவனே வீண் என்று சொல்லி என்னை உங்களை பிழையான வழியிலே அவர்கள் நடத்தி செல்வார்கள் என்பதற்காக தேவன் பிரியமாய் ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த வேதத்தை அவர் எனக்கு உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அன்பின் சகோதர சகோதரிகள், நாங்கள் சங்கீதம் 10வது அதிகாரத்திலே வார்த்தை 2 11 வார்த்தையை படித்து பார்த்தால், 11வது வார்த்தை மட்டும் படித்து பார்த்தால் துன்மார்க்கர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அங்கே ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கர்த்தர் வார்த்தையை துன்மார்க்கர் என்று மட்டும் எழுதிவிட்டு அவர் போகவில்லை. மாறாக துன்மார்க்கர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை வேதத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 10 வார்த்தை 2 11 வார்த்தை மட்டும் படித்து பார்த்தால் எங்களுக்கு நன்றாக விளங்கும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1 துன்மார்க்கரின் ஆலோசனையை கேட்காதே, அவருடைய
வழியிலே நில்லாதே. பாவிகளுடைய வழியிலே நில்லாதே. வழி என்றோடு நாங்கள் வீதி என்று நாம் நினைக்கக்கூடாது. வழி என்று ஒரு பாதை என்று. பாவிகளுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செயற்பாடு, சிந்தனைகள் எல்லாம் விரோதமாய் இருக்கும். மற்றவர்களுக்கும் விரோதமாய் இருக்கும், அவர்களுக்கும் விரோதமாய் இருக்கும், அது தேவனுக்கும் விரோதமாய் இருக்கும். அதற்காக எங்களுக்கு விரோதமாய் அமைந்து விடக்கூடாது என்பதற்காக எனக்கும் உங்களுக்கும் தேவன் சொல்லுகிறார், பாவிகளுடைய வழியிலே நில்லாதே. பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராது. அவர்கள் இருந்து தேவன் வீணன்று, நீங்கள் ஜெபம் பண்ணுவது வீணன்று அவர்கள் பேசுவார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்து இருப்பீர்கள். ஆராதனைகளுக்கு நாங்கள் செல்லும் பொழுது ஒரு கூட்டமாக வீதிகளிலே இருந்து எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயாக்காரர்கள் போகிறார்கள். பைபிளும் கையுமாக போகிறார்கள். இவர்கள் கள்ளர்கள், இல்லாதவர்கள், ஏமாத்துக்காரர்கள் என்று சொல்லி எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். அப்படியான இடத்திலே அவர்கள் ஏதாவது பேசினார், ஏதாவது எங்களுக்கு சொன்னால் அந்த இடத்திலே நீ நில்லாதே. அவர்களுடைய கேள்விகளுக்கு நீ பதில் கொடுக்காதே. நீ அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாயாக இருந்தால் காலப்போக்கிலே அவர்கள் உன்னை தங்கள் பக்கம் இழுத்து விடுவார்கள். எச்சரிக்கையாக அவர்கள் இடத்தில், அவர்கள் உட்காரும் இடத்தில் நிற்க வேண்டாம், உட்கார வேண்டாம். சங்கீதம் 26:4 நாங்கள் பார்க்கிறோம். தாவீது சொல்றார், வீணரோடே நான் உட்கார மாட்டேன், வீணரோடே நான் உறவு வைக்க மாட்டேன், வீணர் இருக்கும் இடத்தில் உட்கார மாட்டேன். இவைகளை எல்லாம் ஏன் எனக்கும் உங்களுக்கும் தேவன் எழுதி கொடுத்திருக்கின்றார். நாங்கள் கெட்டு விடக்கூடாது, பாதாளத்துக்கு விழுந்து விடக்கூடாது, அமைதியை இழக்கக்கூடாது, சந்தோஷத்தை இழக்கக்கூடாது. தேவன் தந்த அந்த மகிழ்ச்சியை நாங்கள் இழந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் தேவன் இவைகளெல்லாம் எழுதி கொடுத்து சொல்லுகின்றார், இவைகளிலிருந்து நீ விடுதலை பெற்று நீ வாழ வேண்டும் என்றால் வசனம் 2 சொல்லுகிறது. சங்கீதம் 1:2 வேதத்திலே பிரியமாயிரு. அப்படி என்றால் வேதத்திலே பிரியமாய் இல்லாதவர்கள் பரியாசக்காரர், துன்மார்க்கர், பாவிகள் என்று வேதம் சொல்லுகின்றது. வேதத்தை எவன் ஒருவன் தியானிக்கின்றானோ அவன் துன்மார்க்கனை இனம் கண்டு கொள்ளுவான், பாவிகளை இனம் கண்டு கொள்ளுவான், பரியாசக்காரரை இனம் கண்டு கொள்ளுவான். பரியாசக்காரர் இருக்கும் இடத்திலே உட்கார மாட்டான், பாவிகளுடைய வழியிலே செல்ல மாட்டான், துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு அவன் தலை வணங்க மாட்டான். ஏனெனில் அவனிடத்திலே வேதம் இருக்கின்றது. தாவீது சொல்லுகிறார், வேத வசனங்களை என்னுடைய இருதயத்திலே போட்டு நான் நாவினாலே அறிக்கப்படுகிறேன். தேவை ஏற்படும் பொழுதெல்லாம் நான் அவைகளை பேசுகின்றேன். அந்த வார்த்தைகள் என்னை வழி நடத்துகின்றன. வார்த்தை எங்களிடம் இருக்கும் பொழுது நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபட எங்களுக்கு விருப்பம் வராது.
வேதம் வந்து ஒரு லைஃப் ஜாக்கெட். வேதம் வந்து ஒரு லைஃப் ஜாக்கெட். அப்படி என்றால் நாங்கள் பிரயாணம் போகும் பொழுது ஃப்ளைட்டிலேயோ அல்லது கடற்கப்பலிலேயோ நாங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுப்பார்கள். ஒரு ஆபத்து வந்தால் நீங்கள் இதை போட்டுக்கொண்டு உங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுக்கு கொடுப்பார்கள். அதை நாங்கள் விரும்பினோமோ விரும்பவில்லையோ அதை எங்களுக்கு கொடுப்பார்கள். அது எப்படி பாவிக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலே அதை பாவிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அவைகளை விளங்கப்படுத்துவார்கள். பிரயாணங்களுக்கு ஏற்றது போல லைஃப் ஜாக்கெட் அமையும். உயிரை பாதுகாக்கும், ஆபத்துக்களில் இருந்து அது பாதுகாக்கும் என்பதற்காக அதை கொடுப்பார்கள். அது மனிதரால் செய்யப்பட்ட ஒரு பொருள். இந்த பொருளை செய்வதற்கு யாரும் இரத்தம் சிந்தவில்லை, பாடுகள் படவில்லை, மரணத்தை சந்திக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை. இது ஒரு ஃபேக்டரியில் செய்யப்பட்ட ஒரு பொருள். இந்த பொருளை வைத்துக்கொண்டு உயிரை பாதுகாக்கலாம் என்று சொல்லி பிரயாணிகளுக்கு இவைகளை கொடுக்கின்றார்கள். ஷார்ட் டைம் நாங்கள் பிரயாணம் ஆரம்பிக்கும் பொழுது அவைகளை காண்பிப்பார்கள். அவைகள் எப்படி அணிய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுவார்கள். பிரயாணம் முடிந்த பின்பு நாங்கள் அவைகளை எல்லாம் விட்டு போயிடுவோம். ஒரு ஷார்ட் டைமுக்கு தான் அவைகள் எனக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்கும். ஆனா ஆண்டவரும் லைஃப் ஜாக்கெட் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த வேதம். வேதம் வந்து எனக்கும் உங்களுக்கும் லைஃப் ஜாக்கெட். இது ஆயுள் பூராகவும் என்னை உங்களையும் பாதுகாக்கும். ஃப்ளைட்டிலே கொடுப்பது குறிப்பிட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு பின்பு அவைகளை நாங்கள் கொடுத்து விடுவோம், அல்லது அவைகளை எறிந்து விடுவோம், அல்லது அப்படி அந்த இடத்திலே நாம் வைத்து விட்டு போவோம். ஷார்ட் டைம் பாதுகாப்பு. ஆனால் வேதம் என்பது லைஃப் பூராகவும் இருக்கிற லைஃப் ஜாக்கெட். இந்த லைஃப் ஜாக்கெட்டை ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பதற்காக பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு, பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, கன்னத்தில் அறையப்பட்டு, முகத்தில் காரி துப்பப்பட்டு, வார்த்தைகளால் நிந்திக்கப்பட்டு, பரிகாசம் பண்ணப்பட்டு, ஏளனம் செய்யப்பட்டு, பழி சுமத்தப்பட்டு, குற்றம் சுமத்தப்பட்டு, கசையடிபட்டு, நிர்வாணமாக்கப்பட்டு, கரடு முரடான பாதைகளிலே மிருகங்கள் போல இழுத்து செல்லப்பட்டு, 3 பெரிய இரும்பாணிகளால் கைகளிலும் கால்களிலும் கொடூரமான முறையில் அறையப்பட்டு, விழாவில் குற்றப்பட்டு, பாடுகள் பலப்பட்டு, இரத்தம் சிந்தி, சிலுவையிலே எனக்காகவும் உனக்காகவும் அம்மனமாக தொங்கி மரித்து 3ஆம் நாள் எனக்காகவும் உனக்காகவும் உயிர்த்தெழுந்து மீண்டும் நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று
இவ்வளவு காரியங்களை செய்து இந்த லைஃப் ஜாக்கெட் எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் ஃபேக்டரியிலே செய்யப்படவில்லை, மாறாக அவர் பாடுகள் பட்டு மரணத்தை சந்தித்தார். எனக்காக உங்களுக்கு உயிர்த்தெழுந்து இந்த லைஃப் ஜாக்கெட்டை எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்நாள் பூராகவும் என்னையும் உங்களையும் பாதுகாக்கும். அதற்காக சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, இது மனிதரால் செய்யப்பட்டதல்ல, பாடுகளுடைய அவமானம் மரணத்தினால் எழுதப்பட்ட வார்த்தைகளை கொண்டிருக்கின்றன. இது உன்னை வாழ்நாள் பூராக பாதுகாக்கும், அருள்வதற்கு அழைத்து செல்லும். இதில் உள்ளவர்களை கை கொண்டார் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் சங்கீதம் 1:1 அவர் எழுதி கொடுத்தார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே, பாவிகளுடைய வழியிலே செல்லாதே, பரியாசக்காரர் இருக்கும் இடத்திலே உட்காராதே. வார்த்தை 2 சொல்கிறது, வேதத்திலே பிரியமான. பாருங்கள், அவர் என்னை உங்களை இவ்வளவு அதிகமாய் நேசிக்கின்றார். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணும் பொழுது அருகிலே இயேசு இருந்து பேசுவது போல ஒரு உணர்வு. இந்த வார்த்தை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வேறு காரியங்களை பற்றி அதிகமாக சிந்தித்துக் இருக்கின்றோம். வேதத்தில் இப்படி எழுதி வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எழுதி கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? நான் நேசிக்கின்ற பிள்ளைகள் தவறு ஆவிகளுடைய கண்ணீர், துன்மார்க்கருடைய கண்ணீர், பரியாசக்காரருடைய கண்ணீர் இவர்கள் விழுந்து விடக்கூடாது. ஏனெனில் நான் இவர்களை அதிகமாக நேசிக்கின்றேன். இவர்கள் வழி தவறி சென்று விடக்கூடாது. எனக்கு உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இது வாழ்நாள் கூடாகும். வாழ்நாள் பூராகவும் எங்கே இருந்தாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும் இந்த வேத புஸ்தகம் எனக்கு லைஃப் ஜாக்கெட். உயிரையும் ஆன்மாவையும் பாதுகாக்கின்ற காரியங்கள் எல்லாம் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. சகோதர சகோதரிகள், வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வேதத்தை வாசிப்போம். வேதத்தை நாங்கள் தியானம் செய்வோம். வேதம் வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். அப்பா, எனக்கு வேதம் படிக்க ஆசையாக இருக்கு, எனக்கு கற்றுத்தான். வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை எனக்கு கற்றுத்தான் ஐயா. நாம் வேதத்தை வாழ்வாக கொண்டு வாழ ஆசைப்படுகிறேன் என்று அவரை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். அவர் இந்த காரியத்தை எனக்கு முன்னர் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை
என் ஆத்துமாவே கர்த்தரையே சொல்லுங்கள். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் எப்பொழுது எங்களோடும் உங்கள் அனைவரோடும் இருக்க கடவதாக. ஆமென்.